Welcome to everybody. Let us read. Let us read. நாம் வாசிப்போம். Save wisely. Save wisely. புத்திசாலித்தனமாக சேமிப்போம். Every year. Every year. ஒவ்வொரு ஆண்டும். Kamali and her cousins would visit their grandparents in their native village for the car festival that lasted for 3 days. Every year, Kamali and her cousins would visit their grandparents in their native village for the car festival that lasted for 3 days. ஒவ்வொரு ஆண்டும் கமலி மற்றும் அவளது உறவு பையன் இருவரும் அவர்களுடைய பாட்டி தாத்தா வீட்டிற்கு, அதாவது சொந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பாட்டி தாத்தா வீட்டிற்கு 3 நாட்களுக்கு நடைபெற இருக்கக்கூடிய தேர் திருவிழாவிற்கு செல்வது வழக்கம். கார் ஃபெஸ்டிவல் என்றால் தேர் திருவிழா. The entire village will be in a festive mood. The entire village will be in a festive mood. The entire village, முழு கிராமமும். Festive mood என்றால் முழு கிராமமும் விழாக்கோல மனநிலையில் இருக்கும். The children were the most excited. The children were the most excited. குழந்தைகள் மிகவும் பரவசத்துடன் ஆர்வத்துடன் இருப்பார்கள். The family members and relatives would give the children money to buy sweets and toys. The family members and relatives would give the children money to buy sweets and toys. குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களும் குழந்தைகளுக்கு பணத்தை இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் வாங்குவதற்காக கொடுப்பார்கள். The children would buy toys, chocolates, sweets or packed food items. குழந்தைகள் பொம்மைகள், சாக்லேட்கள், இனிப்புகள் மற்றும் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை வாங்குவார்கள். They would spend all the money. They would spend all the money. அவர்களிடம் உள்ள அனைத்து பணத்தையும் செலவழித்து விடுவார்கள். And never saved the money at all. And never saved the money at all. எப்பொழுதும் அவர்கள் அதை சேமித்து வைக்க மாட்டார்கள். அதாவது பணத்தை சேமித்து வைக்க மாட்டார்கள். Their grandfather felt that the children should learn to save and use their money wisely. Their grandfather felt that the children should learn to save and use their money wisely. அவர்களுடைய தாத்தா குழந்தைகளை பணத்தை நன்கு சேமித்து வைத்து புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்த வேண்டும், அதற்காக அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். So this year, ஆகையால் இந்த வருடம், he announced that the children should save the money. ஆகையால் இந்த வருடம் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அதாவது தாத்தா ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அது என்னவென்றால், குழந்தைகள் கொடுக்கின்ற பணத்தை
கட்டாயம் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதாக. தே கெட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் எ இயர் அண்ட் ஸ்பெண்ட் இட் பர்பஸ்ஃபுல்லி. குழந்தைகள் பெறுகின்ற இந்த வருடம் முழுவதும் பெறுகின்ற பணத்தை சேர்த்து வைத்து அதை சரியான காரணத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்பதாக தாத்தா அறிவிப்பை ஒன்றை குழந்தைகளிடம் வெளியிடுகிறார். குழந்தைகள் சேர்த்து வைத்தார்களா இல்லையா என்பதை அடுத்த காணொளியில் இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து வாசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. தேங்க்ஸ் டு எவரிபடி.